புதுக்கோட்டை தொகுதியில் 17.57% பட்டியலின மக்கள் வசிக்கின்றனர். இவர்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு PM தக்ஷ், ஸ்டாண்ட் அப் இந்தியா மற்றும் உயர்கல்விக்கான கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளில் வசிக்கக்கூடிய பட்டியலின குடும்பங்களுக்கு பக்கா வீடுகள் கட்டித்தரப்படும் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இந்த திட்டங்களின் பயன்கள் மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்றால் மத்திய அமைச்சகங்களுடன் நேரடி தொடர்பு கொண்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அவசியம். தற்போதைய திமுக MLA மாநில அரசில் இருந்தாலும் மத்திய அரசின் நலத்திட்ட இயந்திரங்களுடன் அவருக்கு நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் பாஜக வேட்பாளர் N. ராமச்சந்திரன் அக்கட்சியின் மாவட்ட தலைவராக இருப்பதால் மத்திய அரசுடன் ஒரு பாலமாக செயல்பட்டு இந்த திட்டங்களை நேரடியாக கொண்டு வர முடியும் என பலரும் கருதுகின்றனர். எனவே வரவிருக்கும் தேர்தலில் தங்களுக்கு உரிய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதில் இந்த அணுகல் முறை முக்கிய பங்கு வகிக்கும். இது புதுக்கோட்டை தேர்தலில் முடிவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் பட்டியலின மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் தொடங்குதல் போன்ற துறைகளில் விழிப்புணர்வு அதிகரிப்பதும் மிகவும் அவசியமாகிறது. பல நேரங்களில் அரசின் நலத்திட்டங்கள் இருந்தாலும் அவை பற்றிய தகவல் முழுமையாக மக்களிடம் சென்றடையாததால் அதன் பயன் குறைந்து விடுகிறது. எனவே கிராம அளவிலேயே சிறப்பு முகாம்கள் நடத்தி அரசு வழங்கும் உதவிகள் குறித்து நேரடியாக விளக்குவது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் இந்த திட்டங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய வாய்ப்பு கிடைக்கும். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அதேபோல உள்ளூர் மாவட்டத்தில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்ற விதத்தையும் தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம். திட்டங்கள் சரியான பயனாளிகளிடம் சென்று சேர்கிறதா, அவை தரமான முறையில் செயல்படுத்தப்படுகிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இதற்காக மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுப்பது முக்கியமானதாகும். இப்படியான செயலில் தீவிரம் காட்டப்படும் போது மட்டுமே அரசின் நலத்திட்டங்கள் உண்மையான பயனை மக்களுக்கு அளித்து புதுக்கோட்டை தொகுதியின் முழுமையான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும்.